ஐஐடி நிர்வாகம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சென்னை ஐஐடி முன்பாக சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் முற்றுகை போராட்டத்தை அடுத்து போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. ஐஐடி வளாகத்தில் என்ன நடந்தது? இது பற்றி விளக்கமா சொல்லுங்க. அதாவது அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் என்ற ஒரு அமைப்பானது கடந்த ஒரு வருடமாகவே மோடி அரசிற்கு எதிராகவும் மேலும் மோடி அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் வகையிலே ஐஐடி வளாகத்திற்குள்ளாக பல கருத்தரங்குகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி வந்ததாகவும் அந்த அமைப்பானது அப்படி நடத்தும் பொழுது ஐஐடியினுடைய அவர்களுடைய லோகோ உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியதாகவும் அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த அமைப்பினுடைய அங்கீகாரத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக ஐஐடி நிர்வாகம் அறிவித்தது. இதனிடையே இது மாதிரியான எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. எந்த ஒரு மாணவர் அமைப்பும் ஐஐடி வளாகத்திற்குள் இருக்கும் எந்த ஒரு மாணவர் அமைப்புமே ஐஐடியினுடைய லோகோ உள்ளிட்டவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த அமைப்பின் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் ஒரு எதிரொலியாக தற்பொழுது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ற அமைப்பு சற்று நேரத்திற்கு முன்பாக ஐஐடிக்கு எதிராக சாலையிலே சாலை மறியல் மற்றும் ஐஐடியை முற்றுகையிடும் போராட்டத்திலே ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மோடி அரசாங்கத்திற்கும் ஐஐடி நிர்வாகத்திற்கும் எதிரான பல கோஷங்களை எழுப்பினர். மேலும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே போல அதன் பிறகு சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கு வந்த இந்து மக்கள் கட்சி என்ற அமைப்பின் தலைவரான அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோரும் அங்கே அம்பேத்கர் பெயரை பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு வைக்க வேண்டும், அதே சமயத்தில் இந்த திராவிட இயக்கம் போன்ற இயக்கங்களுக்கு தடை வைக்க வேண்டும் என்ற கோஷத்தையும் எழுப்பினர். அவர்களும் சற்று நேரத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இதற்கு சற்று அருகிலேயே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்ற அமைப்பும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு ஐஐடி நிர்வாகத்தின் இந்த முடிவை கண்டிக்கும் வகையில் அவர்களும் சாலை மறியல் உள்ளிட்டவற்றை செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களும் தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.